12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. 6வது அணுகுமுறை, நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும், மோசமான பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஹேபிட்டுங்கிறது நம்மளை அறியாமலே டாமினேட் பண்ணிடும். அது ஆரம்பிக்கும் போது நமக்கு அது பார்த்தா அது மோசம்னு தெரியாது. ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் எடுத்த எடுப்பில் அது சரியாகவா இருக்கும்? நீங்கள் முதல்ல ஸ்மோக் பண்ணிங்கன்னு சொன்னால் இருமல் வரும், மூச்சு விட முடியாது, திட்டுமுட்டை அடிக்கும். ஆனால் அதை சகிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது, அந்த மாதிரி நிலைக்கு போயிடும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸும் எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணும். பிறகு அங்கே தொடர்ந்து அப்படியே இது பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் எப்படி ட்ரிங்க்ஸ் அடிக்க முடியும். இப்படி இந்த மாதிரி மோசமானதெல்லாம் மாட்டிக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல பழக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கும். அது நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும். அது இம்பார்ட்டன்ஸ் தெரியலைனாலும் கூட நல்ல பழக்கங்களாக இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல பழக்கங்கள்ங்கிறது ஏன்னா பழகிறதே கூட கஷ்டப்பட்டு தான் பழக வேண்டியிருக்கும். பழகிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பண்ணுறது ஒன்று பெரிய சிரமமாக இருக்காது. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு இந்த இடது கடவாய் பல்லில் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் அசைவும் கொடுத்தது. இதே மாதிரி தான் நிறைய பல்லுகள் அசையும் வலிக்கும், பிறகு அதுக்கு மேலே வலி கூடிகிட்டே போகும். அப்போ நினச்சேன், சரி இந்த வலி எப்படியும் இந்த பல்லெல்லாம் அசையவும் ஆரம்பிச்சிட்டது, ஏன்னா நம்ம இதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது, அசைய ஆரம்பிக்குது, வலிக்குது, என்னமோ அந்த பல்லு பிடுங்க தான் செய்யணும், அது நாளாக கூட்டிகிட்டே போகும், அது எதுக்கு போட்டு வலி கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவானா, அது ஆரம்பிக்கிற நேரத்திலே போய் பிடுங்கி போட்டுருவோன்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்க்க போனேன். பிரச்சனை இடது பக்கம். அவர் என்ன சொன்னால் வலது பக்கம் பல்ல பிடுங்கல்ல, வலது பக்கம் உள்ள ஒரு பல்லுக்கு ஒரு கேப் மாட்டி விட்டார். இந்த இடது பக்கம் பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டார். அந்த ஆயின்மெண்ட்டை போட்டான்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு அந்த வலி கேட்கும், அப்புறம் 3ஆவது நாள் வலி பழையபடி வந்துடும். அப்புறம் பழையபடி எப்படி என்ன பண்ண நீட்டி யோசிச்சுட்டு இருக்கணும். அது ஒரு ஆயின்மெண்ட் வேறு வாயில் போட்டான்னா அது வேறு ஒரு மாதிரி இருக்கும், அதை கொப்பளிக்கணும், அது வேறு ஒரு சகிக்க முடியாமல் இருந்தது. சரி பழையபடி 2வது தடவை டாக்டரை போய் பார்த்து பல்ல பிடிங்கிறோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2வது தடவை பழையபடி அதே பிரச்சனை சொல்லிக்கிட்டு பழையபடி போனோமான்னு சொல்லும் பொழுது தான் சின்ன வயசில் நாங்கள் அந்த பல்லுக்காக சில இது பண்ணுவோம். அதை நம்ம பல் விளக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த 2 விரல், இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலை வச்சு இந்த ஊனை மசாஜ் பண்ணி விடுவோம். ஒரு 10 ரவுண்டு இந்த ஊனை அப்படி மசாஜ் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நீங்கள் ஆரம்பத்தில் வாய்க்குள்ள அப்படியெல்லாம் விரல விட்டீங்கன்னு சொன்னால் வாமிட்டிங் எல்லாம் வரும். நீங்கள் பழகுனா தான் அந்த வாமிட்டிங் வராது. அப்படி நாங்கள் சின்ன வயசில் அப்படிலாம் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் பல் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும், வயசில் சின்ன வயசாக இருக்கும், பல் ஒரு நல்லாவே இருக்கும். நீங்கள் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்னன்னு சொன்னால் பிறகு சும்மா இதுக்கு போட்டு வாய்க்கில் கல்ல கைவிட்டு அடப்பானேன்னு சொல்லி கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு பிறகு விட்டுட்டோம். அதை பிறகு நினைவு அந்த இப்படி ஒரு டாக்டர் இப்படி ஒன்று இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பழையபடி 2வது விட பிடுங்கோமான்னுட்டு சொல்லி போகிறத விட இப்படி ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ண நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா பல்லெல்லாம் இந்த அளவுக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. நம்ம இந்த மாதிரி பயிற்சி பண்ணானா அதெல்லாம் கேட்குமானெல்லாம் எனக்கு தெரியாது. சரி காசா பணமாக ட்ரை பண்ணி பார்ப்போம், அது கேட்கலன்னா இப்படி வீப்பிடுங்க போயிடுவோன்னுட்டு சொல்லி ஒரு வாரம் ட்ரை பண்ணேன். இந்த ஒரு வாரத்திலேயே அந்த வலியும் போயிட்டுது, பல்லு ஆட்டம்னு அனுபவிச்சு இப்போ 3 வருஷமாக அந்த பல்லை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி இந்த மாதிரி நிறையா சில ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அந்த நேரத்தில் உடனே தெரியாது. அதே மாதிரி சில நல்ல ஹேபிட்ஸாக இருந்தோன்னு சொன்னால்
அதை நீங்கள் பழகிடணும். அதில் வந்து உடனே அதுக்கு எஃபெக்டெல்லாம் கிடைக்காது. நல்ல ஹேபிட்ஸா அதுக்கு எஃபெக்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம் சரி, நம்ம கடமைகளை ஒன்றா அதை எடுத்துக்கிடணும். மோசமான ஹேபிட்ஸாக இருந்துன்னு சொன்னால் அது சீக்கிரம் நம்ம ஏன்னா அது நம்மள்ட்ட வெளியே வர்றதா இருந்தாலும் கஷ்டம். உடனே நினச்சா வெளியே வர முடியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சி அதில் இப்போ அதே மாதிரி நம்ம இதுகளெல்லாம் பின்பற்றுறவங்க சிலவங்க ஸ்மோக்கிங்கில் இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த மாதிரி முயற்சி பண்ணோன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம். அதனால் அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், மோசமான பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்து 7வது அணுகுமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், துன்பங்களை சாதனையாக்க வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்பங்கள் எல்லாமே நம்மளை மயக்கி போட்டோம். மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். உண்மையிலே இந்த மகிழ்ச்சியும் அமைதியினுடைய உண்மையான ஸ்டேட்டுன்னு சொன்னால் ரெண்டுமே பாய்சன். நம்மளை வந்து நிலை தடுமாற வைக்கிறதுக்கு காரணமே இந்த அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத நம்மளை நிலை தடுமாற வைக்குது. இந்த மகிழ்ச்சியையும் நீங்கள் அமைதியையும் புறக்கணிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் பாய்சன்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது பார்த்தா நம்ம நல்லா தான் இருக்கும், அமைதி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனந்தம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுதான் நம்மளை முடக்கி போட்டோம். இன்பங்கள் எல்லாமே நம்மளை வந்து மயக்கி போடும். அது நம்ம என்ன செய்கிறோன்னே நம்ம தெரியாமல் நம்ம இன்பங்கள் நம்மளை ஒரு மயக்கிற சக்தி உள்ளது, நம்மளை மயக்கி போட்டோம். அதனால் இன்பங்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இன்பங்களாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு எச்சரிக்கை அதுக்காக இன்பங்களே வேண்டாங்கிறது இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ உதாரணமாக நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ அங்கே நிறைய குற்றவாளிகள்லாம் அங்கே கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு நாள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறேன். அந்த பஸ்ஸில் ஒருத்தன் ஏறுறான், அவன் கோர்ட்டுக்கு வர்றவன். அவன் என்னன்னா பிக் பாக்கெட்டான். எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும் தெரியாது, அவன் பிக் பாக்கெட்டுங்கிற எனக்கு மட்டும் தெரியும். அவன் ஏறிட்டு எனக்கு பார்த்து ஒரு சல்யூட்டும் போட்டுக்கிட்டான். சரி, இருந்தாலும் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க இப்படி இந்த மாதிரி இன்பங்கள் எல்லாமே வரும். அவங்கள அந்த பிக் பாக்கெட்டு மாதிரி நினச்சி பழகிடணும், பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது. ஏன்னா அவங்க எப்படி திருடுவாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க சாமர்த்தியமாக தேடிடுவாங்க. ஏன்னா பார்த்தான்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் கிராஸ் பண்ணி டச் பண்ணுற மாதிரி இருக்கா, நம்ம பொருள் காணாமல் போயிடும். அந்த மாதிரி சாமர்த்தியம் அவ்வளோ பெரிய கில்லாடிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்பங்கள் எல்லாமே ஒரு மாறு வேஷத்தில் வரக்கூடிய எதிரிகள் தான். இன்பங்கள்ங்கிற போர்வையில் வரக்கூடிய எதிரிகள் தான். அதனால தான் பாய்சனாக தான். இந்த இன்பங்கள்கிட்ட நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. அதான் அமைதியாக இருந்தாலும் அமைதியும் பாய்சன் தான், இன்பமும் பாய்சன் தான். நம்ம நினைக்கிறோம் அமைதினா நல்லது தானே, இன்பம் நல்லது தானே, அப்படி தான் தோணுது நமக்கு. அதை வந்து அதனுடைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பாய்சனஸ் நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம முடக்கி போட்டுரும். அதுக்காக அமைதியே வேண்டாம், இன்பமே வேண்டான்னு விரட்டி அடிக்க வேண்டாம், நம்ம எதிரிகளாக நினைக்க வேண்டாம். ஆனால் நம்மளை மயக்க போடக்கூடிய ஒரு தன்மையுடையதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு பாய்சன், ஒரு மயக்கக்கூடிய பாய்சன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு வந்து நண்பனா எதிரியா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடித்தவங்க யாராவது அது எதிரியாக நினைப்பாங்களா, நண்பனாக தான் நினைப்பாங்க. எனக்கு தண்ணி போட்டாச்சுன்னு சொன்னால் அப்புறமா ஆனந்தமாக இருப்பேன்னு சொன்னால் நண்பனாக தான் பாவிப்பாங்க. ஆனால் நண்பன்கிற வேஷத்தில் நம்முடைய எதிரியாக செயல்பட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இன்டாக்சிகன்ஸ்ன்னு எடுத்துக்கிடுங்க, ஒரு ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சிக்கிடுங்க. அந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் தான் அதெல்லாம். இன்பங்கள், அமைதி, இன்பங்கள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் அது. அதனால் அது போய் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்காக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டாம், அதை விரட்டி அடிக்க வேண்டாம், வரவே கூடாது, அமைதியே வரக்கூடாது, இன்பமே வரக்கூடாதுன்னுட்டு புறக்கணிக்க வேண்டாம். அதில் வந்து நம்மளை மயக்கி போடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் என்ன நார்மலுக்கு வந்துடுங்க.
ஆனால் துன்பங்கள் அப்படி கிடையாது. துன்பங்கள் வந்து உண்மையிலேயே என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒன்று தான். அதனால அது வந்து நம்ம வந்து எல்லாமே நம்மளை விட்டு போயிடணும், எதையுமே நம்மள்ட்ட தங்கி இருக்கக்கூடாது. ஏன்னா இயற்கையினுடைய ரகசியமே என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே புத்தம் புதுசு, வினாடிக்கு வினாடி புதுசு. துன்பங்களை நம்ம எப்போவுமே அப்புறப்படுத்திடுவோம், தேங்க விட மாட்டோம். ஆனால் இன்பங்களை தேங்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம். அதனால தான் அந்த பற்று வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், யாராவது துன்பத்து மேலே பற்று வைப்பாங்களா? இன்பத்து மேலே தான் பற்று வைப்பாங்க. அந்த இன்பத்து மேலே பற்று வைக்கக்கூடாதுங்கிற காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளை தேங்க நிலை வச்சிடும். நீங்கள் தேங்கிறது தான் தப்பு. நீங்கள் வந்து டைனமிக்காக இருக்கணும், எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டுருங்க, எதையுமே எங்கேயுமே தங்கி இருக்காதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஆறாக இருக்கணும், குளமாக மாறக்கூடாது. துன்பங்கள் வந்து எப்போவுமே அதில் வந்து பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கேஸ்ன்னு எடுத்துங்க. துன்பங்களுடைய பின்னணியில் ஏதோ நன்மை இருக்குன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதனால் துன்பங்களை ஏற்றுக்கிடுறதுக்கு பழகுங்க, துன்பங்களுடைய பின்னணியில் நல்லது இருக்குன்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார். அந்த கிராமத்தில் உள்ள எல்லா சொத்துமே கிட்டத்தட்ட அவருக்கு தான், அவ்வளோ பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு மகன். அவன் என்னன்னு சொன்னால் நிறைய கட்ட சவகாசங்கள் ஆகி அவன் நல்ல ஒரு வாழ்க்கையே ஒரு டைப் ஆகி போச்சு. நண்பர்கள் சேர்க்கை இதெல்லாம் சரியில்லை. அவன் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா ஆவனான்னு பார்த்தான்னு சொன்னால், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்தது, அவன் திருந்துற மாதிரி தெரில. மனைவி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா, தாயார் இறந்து போயிட்டார். தகப்பனாரும் மகனை என்ன பண்ணன்னு தெரியாமல் அவரும் படுத்த படுக்கை ஆகிட்டார். இவன் என்னன்னு சொன்னால் குடித்து அது இதுன்னு இதாகி பணத்தெல்லாம் விரயம் பண்ணுறான், சொத்துக்களெல்லாம் விற்கிறான். தகப்பனார் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கடைசியில் சொல்கிறார், எப்போ அவன் போகிற போக்கு சரியில்லை, நீ சொத்து எல்லாத்தையும் அழிச்சிருவா போல தருது, நீ அப்படியே ஒருவேளை எல்லாத்தையும் விற்கிற மாதிரி வந்து சூழ்நிலை வந்துன்னா இந்த வீட்டை மட்டும் வித்துறாத, இந்த வீடையும் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உனக்கு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன், அதுபடி நடந்துக்கன்னுட்டு சொல்லிவிட்டு அவரும் இறந்து போயிடுறார். இவன் அதை அந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் போன போக்கில் தான் போயிட்டுருக்கான். ஊதாரித்தனமாகி எல்லாத்தையும் சொத்துக்கள்லாம் அழிக்கிறான். கடைசியில் வந்து அவன்கிட்ட இருக்கிற சொத்தோட கடன் தான் அதிகமாகிட்டுது. அவனை சுற்றி நண்பர்கள் எல்லாம் காலியாகி போயிட்டாங்க. நண்பர்கள்லாம் இவன்ட்டு பணம் இல்லைன்னா நண்பர்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவனை சுற்றி இப்போ கடன்காரர்கள் மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க. இவன் எதை விற்றாலும் அவனுக்கு கடன் அடைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. கடைசியில் வேறு வழி இல்லை, வீட்டை தான் விற்கணுங்கிற மாதிரி, ஒரு வீடை விற்றாலும் கூட காணாது. சரி, வீடையும் விலை பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் திடீர்னு அவனுக்கு ஒரு நினைவு வருது. இப்படி தகப்பனார் சொன்னார், வீடை விற்கிற மாதிரி ஒரு நிலை வந்துன்னா உனக்கு நான் சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறேன், ஒரு ரூம் காட்டி அந்த ரூமில் சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார். சரி, என்ன தான் பண்ணி வச்சுருப்பார் நீட்டு ஒரு எண்ணம் ஓடுது. இவனுக்கு என்ன சொன்னால் வீட்டை விற்றாலும் கிடைக்க முடியாதுங்கும்போது இவன் என்ன சொன்னால், சரி நம்ம இப்படியெல்லாம் இது பண்ணுறதோட பேசாமல் தூக்கு மாட்டி செத்து போயிடலான்னுட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு கயிறை தேடுறான். தூக்கு மாட்டிட்டு சாகலான்னு சொல்லி கயிறை தேடுறான். கயிறை தேடும் பொழுதும் தகப்பனார் சொன்னது நினைவுக்கு வருது. சரின்னு சொல்லி அப்படி அவன் சொன்னதுக்கு ரூமை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சீட்டு மட்டும் போட்டிருக்காரு, நீ அப்படி இந்த மாதிரி இந்த வீட்டை விற்கிற மாதிரி நிலமை வந்ததுன்னா பேசாமல் வீட்டை விற்கிறதுக்கு பதிலாக இந்த தூக்கு கயிறில் தலையை கொடுத்து தொங்கிடுதுன்னு சொல்லி அதில் எழுதி தொங்க விட்டுருக்காரு. சரி, நாமளும் தூக்கு கயிறை தான் தேடணும், அவர் தகப்பனாரும் தூக்கு கயிறை தான் மாட்டி விட்டுருக்காரு, சரி அதில் தொங்கிடுவோன்னு சொல்லி தொங்கிட்டான். ஆனால் அந்த தூக்கு கயிறு என்னன்னு சொன்னால், அது மேலே ரூஃபில் வந்து ஒரு கதவு மாதிரி அந்த கதவில் பொருத்தி இருக்கு. இவனுடைய வெயிட்டு தாங்காமல் அது அந்த கதவு திறந்துருது. திறந்தான்னா அங்கே மேலேருந்து தங்கமும் வைரமுமாக கொட்டுது. பார்த்தான்னு சொன்னால் அவன் வந்து அந்த இதை வச்சு அவன் கடனெல்லாம் அடைச்சி பழையபடி இழந்த சொத்துக்களெல்லாம் மீட்டு பழையபடி நல்ல நிலைக்கு வந்துடுறான். இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொன்னால், ஒரு தூக்கு கயிறுலையுமே கூட அவனை வாழ்விக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருந்திருக்கு. பழையபடி அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் ஏன்னா அவன் வந்து கெட்டு திருந்தினால இப்போ நண்பர்கள் யார் எதிரிகள் யாருன்னு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு, இப்போ நண்பர்கள் எல்லாம் தேவையில்லாதவனெல்லாம் அப்புறப்படுத்தி குடும்பத்தெல்லாம் கூட்டி அவன் நல்லா வாழ்ந்தாங்கிற மாதிரி இந்த கதை. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொன்னால், துன்பங்களில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை அதில் இருக்குது.
அதனால் துன்பங்கள் எல்லாமே நம்மளை வந்து முடக்கி போடுன்னு நினைக்காம, துன்பங்களில் வந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குங்கிற மாதிரி அதையும் நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து துன்பங்களை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிவைஸாக நம்ம பயன்படுத்திக்கிடணும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம், நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.